பருப்பே இல்லாமல் ஒரு சாம்பார் ரெசிபி பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை நான் ஃபைன் பவுடராக நான் இடித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். 2 வாழைக்காய் எடுத்து நல்லா பெருசு பெருசாக நறுக்கி அதை தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிட்டு அதில் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை இப்போ சேர்த்துக்க போகிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா கரைச்சி இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். புளி பச்சை ஸ்மெல் போய் வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததும் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூளை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு துருவின தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பர் சாம்பார் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.